It is not the matter who I am. It's the matter in which name I come. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர்ற. ஏன்? உன் நம்பிக்கை அந்த பட்டயத்து மேல இருக்கு. ஆனா நான் நீ நிந்திச்ச பத்தியா அந்த இயேசுவின் அந்த நாமத்துல நான் வரேன். இயேசுவின் நாமத்தில் நீ ஜெபிச்சினா அந்த ஜெபத்தை பரலோகம் இயேசுவே ஜெபிக்கிற ஜெபமா பாக்குதான். இயேசுவின் ஜெபத்துக்கு எப்படி சார் நோ சொல்ல முடியும்? அப்ப உங்க ஜெபத்துக்கு நோ சொல்ல முடியாது. ஏன்னா நீ கொண்டு போன காடு உங்க மத்தியில் பேச நான் விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவது என்றால் என்ன? லிவிங் அண்டர் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னா என்ன? இயேசுவின் நாமத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி நான் பேசினேன். பழைய ஏற்பாட்டிலே இருந்த எல்லாரும் தங்களுடைய நாமத்தின் கீழாகத்தான் வாழ்ந்தார்கள். They were identified by their own name. அவன் யாருன்னா அவன் யாரோ அதான் அவன் யாரு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் கூட தேவனுடைய நாமத்தின் கீழே வரல. அவன் தன்னுடைய நாமத்தில் தான் வந்தான். சிம்சோன் சிம்சோன்ற நாமத்தில் வரான். சாமுவேல் சாமுவேல்ன்ற நாமத்தில் வரான். சாலமன் சாலமன்ற நாமத்தில் வரான். நாமத்தில் வரான்னா என்ன அர்த்தம்? அவன் பேரில் வரான்னா அவன் கேரக்டரில் வரான்னு அர்த்தம். ஏனென்றால் நாமமும் குணமும் பிரிக்க முடியாதது. அவன் பெயர் இஸ்மவேல் எனப்படும். ஏனென்றால் அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். பேரை சொன்னாரு, அடுத்து கேரக்டர் சொல்லிட்டார். அவன் பெயர் சாலம் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் அவன் மிகுந்த சாந்த குணமுடையவனாய் இருப்பான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பேரை சொல்லி சொல்லி கேரக்டர் சொல்றாரு. அப்படின்னா பேர் என்ன அப்படின்னா கேரக்டர். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற மிக பெரிய வித்தியாசம். இது எவ்வளவு இன்ஸ்பைரிங்காக அந்த மெசேஜ் இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஆனால் எவ்வளவு ஸ்ட்ராங் ட்ரூத்துன்றதுக்கு நான் கேரண்டி. காலையில் சொன்ன இந்த வருஷத்தில் நான் கொடுத்த செய்தியில் இந்த செய்தியை நான் பெரிய வெளிப்பாடாய் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் இன்ஸ்பிரேஷனுக்கு நான் கேரண்டி கிடையாது. அது ஆவியானவர் தான் பார்த்துக்க. உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுதோ ஆகலோ எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரூத்துக்கு நான் கேரண்டி, பைபிள் கேரண்டி. ஏன்னா கர்த்தர் என்ற சொன்னார், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய நாமத்தின் கீழாகத்தான் நின்றான். பிதாவினிடத்தில் போகும்போது தன்னுடைய நாமத்தின் அடிப்படையில் தான் அவன் போனான். ஒன்றை வாங்கும்போது தன்னுடைய நாமத்தின் அடிப்படையில் தான் வாங்கினான். ஆனால் புதிய ஏற்பாடு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய நாமத்தின் கீழ் வாழ்வதல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கடந்து வருகிறான். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உங்கள் பேரில் நீங்கள் வரும்போது உங்களுடைய நீதி தான் உங்கள் பேருக்கான வெயிட்டு. நீங்கள் எந்த பேரில் வரீங்களோ அந்த பேரில் இருக்கிற நீதியின் அடிப்படையில் தான் நீங்கள் டீல் பண்ணப்படுவீர்கள். அப்போ சிம்சோன் வரும்போது அவனுடைய நீதியின் அடிப்படையில் வரான். சாமுவேல் வரும்போது அவனுடைய நீதியின் அடிப்படையில் வரான். எல்லாம் அவன் பேரில் வரான், அவன் நீதியில் வரான். ஆனால் புதிய ஏற்பாடு என்பது நம்முடைய நீதியின் அடிப்படையில் அல்ல. நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த நாமத்தை நாம் போகிறபடினால் அந்த நாமத்தில் என்ன நீதி இருக்கிறோ அந்த நீதியின் அடிப்படையிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. So New Testament life is living under the name of Jesus, receiving in the name of Jesus, releasing in the name of Jesus. ரட்சிப்பு என்றாலே இனிமே நான் என் பேர்ல எதையுமே வாங்க மாட்டேன், என் பேர்ல எதையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையுமே இயேசுநாதர் பேர்ல தான் நான் வாங்க போறேன் என்று முடிவெடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல. தயவு செய்து ஒரு அதிர்ச்சியான உண்மையை உங்களுக்கு சொல்றேன். ரட்சிப்பு என்பது, ரட்சிப்புக்கான ஒரு நியூ டெஃபினிஷன் உங்களுக்கு தரேன். ரட்சிப்பு என்பது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் as your personal savior. அது ஒரு பகுதி தான். முழு வசனம் அப்படி சொல்லல. நீ அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடியும் சொல்லல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இனிமே என் பேர்ல எதையுமே நான் வாங்க மாட்டேன்,
எல்லாமே அவருடைய பேரில் தான் நான் வாங்க போகிறேன். ஏன்னா என் பேரில் இருக்கிற நீதி அல்ல, இனிமே நான் அவர் பேரில் இருக்கிற நீதியெல்லாம் வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, சில ரதங்களை குறித்தும் 20ஆம் அதிகாரம் எப்படி தொடங்குறாரு, அங்கேருந்து நான் வரேன், அப்படியே மைல்டாக வந்துட்டு அப்படியே வந்து யோவான் 1:12 வந்துட்டு அப்படியே அப்போஸ்தலர் வந்து லைட்டாக முடிச்சிடறேன். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஐ வாண்ட் டு வைண்ட் அப் மை மெசேஜ். வாசிங்க 20:1. அஞ்சாம் வசனம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது. திரும்ப வாசிங்க 1. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நாமம். என்னுடைய நாமம் அல்ல, எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்னா, என் பேரை நீ பயன்படுத்திக்கலான்னு ஒரு அதிகாரம். அந்த நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. அடுத்து ஓகே, 5ஆம் வசனம். பாருங்க, தாவீது சொல்றான், நாமத்துல தான் நாங்கள் கொடியேற்றுவோம், எங்க பேர்ல இல்லை. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையே உங்க பேர்ல கிடையாது. இப்போ நீ ஏன் தெரியுமா சில நேரம் உற்சாகமாக இருக்கீங்க, சில டல்லாக இருக்கீங்க? நீங்கள் யாருன்னே நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் யாருன்றதே கிடையாது. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கு உங்கள் பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பவுல், இனி நானே அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஒரு விஷயத்தை நான் என் பேரில் செய்கிறதுக்கும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வல்லமையான ஒருத்தருடைய பேரில் செய்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட பேசி நான் முடிக்கிறேன். அந்த 20:1 சொல்லுது, ஆபத்து நாட்கள் யாக்கோபு தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கட்டும். 5 சொல்லுது, அவருடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். அடுத்து கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது, வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். எப்போ நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க சொல்லுங்கள்? எப்போ நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க? அதாவது எது உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தோ அதைத்தான் நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க. ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா பணம் கொடுத்துச்சுன்னா அது உங்கள் ஸ்ட்ரென்த்து, நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க. ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க. அல்ல ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்க. இந்த விஷயம் நல்லா போகுது சார் அப்படின்னு. அப்போ எது நம்முடைய ஸ்ட்ரென்த்தோ அதைத்தான் மேன்மை பாராட்டும். அதுதான் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் உபவாசத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் தங்கள் தியாகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இது எல்லாமே நல்லா பாருங்க, அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதனால் அதில் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறாரு, சிலர் ரதத்தை மேன்மை பாராட்டுறாயா, சிலர் குதிரையை மேன்மை பாராட்டுறான், சிலர் ஃபாஸ்டிங்கை மேன்மை பாராட்டுறான், சிலர் செல்ஃப் சாக்ரிஃபைஸை மேன்மை பாராட்டுறான். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். ஸோ நேமுக்கு பின்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அந்த ஆளுக்கு பின்னாடியே இருக்கிற மாதிரி, அந்த நேமை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஆளே அதை செய்கிற மாதிரி. ஸோ ஒரு நாமம் என்பது நீங்கள் அந்த நாமத்தில் இணையும் போது நல்லா கவனிங்க, அந்த நாமத்துக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் உங்களுக்கு வந்துடுது. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஒரு சிஎம் லெட்டரோடு நீங்கள் போகும்போது, அந்த சிஎம் லெட்டரை போய் நீங்கள் கொடுக்கும்போது, ஒரு சிஎம்க்கு என்ன அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே முக்கியத்துவம் அவருடைய நாமத்தில் போகிற உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் கேட்குற ஒரு விஷயத்துக்கு அவர் பதில் தராருன்னா உங்கள் பேருக்கு அவர் பதில் தரலை, நீங்கள் கொண்டு போன பேருக்கு தான் பதில் தராரு. நல்லா கவனிங்க, உங்கள் பயோடேட்டாவே அவன் பார்க்கல, உங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டரை தான் அவன் பார்க்குறான். ஸோ ரெக்கமெண்டேஷன் லெட்டரை பார்த்து தான் பயோடேட்டா பார்க்குறான். அப்போ ரெக்கமெண்டேஷன் லெட்ரு சிஎம் எழுதி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டு போட்டு தரணுன்ட்டு. நீங்கள் போய் அந்த லெட்டரோடு போய் நிற்கிறீங்க பாருங்க. இதான் காட்ஸ் நேமில் ஜீசஸ் நேமில் நீங்கள் போய் பிதாட்ட ஜெபம் பண்ணுறது. போய் அந்த லெட்டரையும் இதையும் வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க, பயோடேட்டா வச்சு கொடுக்குறீங்க. அந்த லெட்டரை பார்த்தா இவருக்கு வந்திருக்கிறவருக்கு உன்னுடைய இந்த ஃபேக்ட்ரியில் மேனேஜர் சீஃப் ஒரு போஸ்ட் ஒன்று மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடு அப்படின்ட்டுருக்கு. அவரெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்குறாங்க, நான் இந்த
பேப்பரை என்ன செய்ய முடியாது, ரெக்கமெண்டேஷன் லெட்டரை மதிக்காமல் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு கட்டாயம் என்னுடைய ஃபேக்ட்ரியில் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு போட்டு தரேன் அப்படின்றார். ஆனால் அம்மா என்ன எழுதி கொடுத்தாங்க, சிஎம்மு மேனேஜர் போஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் இவர் என்ன கொடுத்தாரு? ஸோ என்ன போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கப்பட்டது? மேனேஜர் போஸ்ட். ஆனால் அவர் என்ன கொடுத்தாரு? கிளரிக்கல் போஸ்ட். ஏதாச்சும் ஒரு சூப்பர்வைசர் ஏதோ ஒரு போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு வேலையே இல்லாமல் போன நீங்கள் சந்தோஷப்படலாம், ஏதோ வந்ததுக்கு நமக்கு ஒரு வேலை கிடச்சிச்சா அப்படின்னு சந்தோஷப்படலாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் நிறைவாக இருக்கா? இல்லை. சந்தோஷம் இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. சும்மா இருந்ததுக்கு ஒரு வேலை, நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஆனால் லெட்ரு கொடுத்து விட்டார் பார் ஒருத்தர், அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவமரியாதை அல்ல, அவருடைய பேருக்கு கொடுக்கப்பட்ட அவமரியாதை. அப்படின்னா என்னன்னா, அந்த பேரில் நான் ஒன்று கேட்டேன்னா நான் என்ன கேட்டனோ அதை குறைக்காம தரணும். அதுதான் அந்த பேருக்கு அந்த கம்பெனி கொடுக்கிற மரியாதை. இதைத்தான் இயேசு சொன்னார், இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒருவரும் ஒன்றையும் கேட்கவில்லை. அவன் பேர்ல தான் பிதாட்ட வந்து நின்னான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், என் நாமத்தில் நீங்க எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பிதா உங்களுக்கு தந்தருள்வார். கேளுங்கள். இப்பதான் சொல்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற இயேசுவின் பேரில் நீங்கள் ஒன்று கேட்கும்போது நீங்கள் கேட்குறத பெற்றுக்கொள்வீங்க, இல்லை கேட்குறத முழுசாக பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் திரும்ப நான் வரேன், பெயருக்கு பின்பாக அந்த நபருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக அவன் தன்னுடைய சொந்த இதில் தான் இருந்தான், நாமத்தில் தான் வந்தான். புதிய ஏற்பாடு டோட்டலாக சொந்த நாமத்தில் வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் நிறையா மேட்ரு நீங்கள் கேட்குறீங்க, நிறையா மேட்ரை கேட்கவே மாட்டேன்றீங்க. ஏன் தெரியுமா? நம்மளாம் அதுக்கு தகுதி இல்லைடா அப்படின்னு. அப்போ உங்களுடைய ஜெபம் எல்லாம் இப்போ எதில் தான் இணைச்சிருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பேரில் தான் இணைச்சிருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் வாங்குறத உங்கள் பேருக்கு தான், உங்கள் பேரை சொல்லி தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்து தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தர்ற எதையுமே தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து தரல, நீங்கள் சொல்கிற பேருக்காகத்தான் அவர் உங்களுக்கு தராரு. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பைபிள் என்ன சொல்கிறான், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இனிமே என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் பேரில் தான் நான் வாங்க போகிறேன், என் பேரில் இல்லை. எனக்கு இனி எது நடந்தாலும் அவர் நாமத்தின் அடிப்படையில் தான் எனக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்கிற மனநிலைக்குள் நீங்கள் கடந்து வரீர்கள் அல்லவா? அதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு இயேசுவை மறுதளிச்சிட்டார். மறுதளித்து ஒரு 50 days ஆச்சு, 50 நாள் இருக்கும். மறுதளிச்சு ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 50 நாள். 50 நாளைக்கு முன்னாடி இயேசுவை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 3 முறை மறுதளித்திருக்கிறார். அதற்கு பிறகு இயேசு வராரு, மறுபடியும் அவரை இது பண்ணுறாரு, ரிசரக்ட் அவனை திரும்ப ரிவைவ் பண்ணி திரும்ப அவனை போஸ்ட்டில் வைக்கிறாரு. திரும்ப 50 நாளுக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. அவர் ஆலயத்துக்கு போகிறாரு. போகும்போது ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அவர் எழுத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். உடனே அவனை பார்த்து சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்திலே இல்லை. ஒரு 50 நாளைக்கு முன்னாடி நான் என்னுடைய குருவே என்ன செஞ்சுருக்கேன், மறுதளிச்சிருக்கிறேன். அதுதான் காலையில் சொன்னேன். அவன் 2 ATM கார்டு வச்சுருந்தான். ஒரு ATM கார்டு அவனோட சொந்த ATM கார்டு. அதை எடுத்து காட்டுறான், இதில் ஒன்றுமே இல்லை, இதை போட்டு கிழிச்சா ஒன்றும் வராது, ஏன்னா இதில் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ATM கார்டை வச்சுட்டு இன்னொரு ATM கார்டு எடுக்கிறான். அது இயேசுநாதரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ATM கார்டு. அந்த கார்டை பயன்படுத்துறதுக்கான அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ சொல்கிறான் அவன், பேதுருவாகி என்னுடைய நாமத்தில் எனக்கு ஒன்றும் தர முடியாது. ஏன்னா பேதுரு யாருன்னா 50 நாளைக்கு முன்னாடி குருவே மறுதளிச்சவன். இப்போ நான் வேற ஒன்று உனக்கு தரேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்றான். அவன் எழுந்திரிச்சு நடந்துட்டான். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், முதல் நூற்றாண்டு ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் நாமத்திலே ஒன்றை வாங்குவதுன்னா என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க வாங்கினதெல்லாம் அவங்க சொந்த நாமத்தில் கிடையாது. சொந்த நாமத்தில் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? சொந்த நீதியில் கிடையாது.
அவங்க வாங்கின எந்த பதிலுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. திரும்ப நல்லா தெரிஞ்சுக்காங்க. அவன் வாங்கின எல்லாம் இயேசு நாமத்தில் வாங்கினான். அவன் கொடுத்தது எல்லாம் இயேசு நாமத்தில் கொடுத்தான். அவன் துரத்துனதெல்லாம் இயேசு நாமத்தில் துரத்துனான். பாருங்க, ஒரு பிசாசை துரத்துறப்போ அவன் நாமத்தில் அவன் துரத்தலை, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி தான் துரத்துனான். ஸோ எல்லாமே அவங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தின் கீழே வாழ்வது, அதாவது அவருடைய நீதியில் எல்லாத்தையும் வாங்குறது, அவருடைய நீதியிலே வாழ்க்கையை கழிப்பது. அப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இனிமேல் நான் என்னுடைய நாமத்தில் அல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் வாழப் போகிறேன் என்கிற முடிவெடுப்பதே ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவனாய் இனிமே எனக்கு எல்லாத்தையும் பரலோகம் தடையின்றி தரப்போறது அவருடைய நாமத்திலே நான் சார்ந்து கொள்வதுதான். ஸோ அந்த நாமத்தை பயன்படுத்தி தான் சீசர்கள் அற்புதம் செய்தார்கள். இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், திரும்ப நம்ம சொந்த நாமத்திலே வாழணும். இதுதான் சார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 99% கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கணும், திரும்ப நம்ம பேர்லேயே நடக்கிறது, நம்ம நாமத்திலே நம்ம நீதியிலே போகிறது. இதுக்கு பேர் தான் யூத மதம். ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்திலே வாழ்வது. சொல்கிற புரியுதா? அவருடைய நாமத்தின் நீதியை சார்ந்து கொண்டு அந்த நாமத்தின் பெயர்லே ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வது. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருதுன்னா அது என் பேருக்கு கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தான் வருது. ஸோ அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை பெறுகிறது தான் ரட்சிப்பு. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ஆண்டவரே, இங்கேருந்து நான் திரும்ப போகிறேன், எந்த நேரத்திலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய கிருபை எனக்கு கொடுத்துருக்கீங்க, அது உங்கள் நாமம். மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் பேரை பயன்படுத்திக்கடான்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆர் கிரேட்டஸ்ட். ஆமாம், தி கிரேட்டஸ்ட் பிளெஸிங்னா God has given permission and rights and authority to use his name. ஆமென். சில நாட்களுக்கு முன்பு ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கு, போட்டு சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் ஃபோன் வருது திடீர்னு. என்ன ஃபோன் எடுத்தால் வந்து, பிரதர் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு சோமில் அவங்க பிரெயினில் டியூமரு, மூளையில் கட்டி அப்படின்னு ஸ்கேனில் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தூக்கத்தில் ஃபிட்ஸ் வருது, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து சில மெடிசின்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஒரு சிம்டம்ஸ் அந்தளவு பெரிய அளவு மாற்றம் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஜெபிச்சுக்கொள்ள விரும்புகிறாங்க. கேன் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர் அப்படின்றாங்க. இங்கே ஏற்கனவே ஃபயர் ஆகிட்டு இருக்கு ஆஃபீஸ்க்குள்ளே. நான் திரும்ப டியூனுக்கு வரணும். ஆமாம், கிட்டாரை டியூன் பண்ணணும், அப்புறம் மெதுவாக ப்ளே பண்ணணும். உடனே நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து என்னை கூப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க போகிறேன். அவன் என்ன சொல்கிறாரு, இப்போ நீ எந்த பேரில் பதில் வாங்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் கொஞ்சம் டியூன் ஆகிக்கிறேன், நீ டியூன் ஆகாமல் இரு, ஆனால் என் பேர் எப்போவுமே டியூனிங்லாம் இருக்குது. சார், நீங்கள் ஏடிஎம் கார்டை கிழிக்கும் போது கோபத்தில் கிழிச்சாலும் ரூபா வரத்தான் செய்யும், அழுதுகிட்டு கிழிச்சாலும் வரத்தான் செய்யும். சார், ஏடிஎம் மிஷின் ஒன்றை பார்க்கறதே இல்லை, நீ போடுற காலத்தான் பார்க்குது. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. நீ டவுசரை போட்டுட்டு போ, இல்லை கையிலே கட்டிட்டு போ. மிஷின் உன் டவுசரையும் பார்க்காது, வந்து கையிலே கட்டிருக்கியான்னு பார்க்காது, அது கார்டைத்தான் பார்க்கும். நீ ஃபுல் கோட் சூட்டோட போய் கார்டு இல்லாமல் இருந்து விசிட்டிங் கார்டை உள்ள விட்டுட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக போறியா, அப்போ சப்புன்னு கொடுத்துருவானுங்க. It is not the matter who I am, it's the matter in which name I come. The name is our belief, the name is our trust. அதனால தான் தாவீது சொன்னான், நாமம் என்ன தெரியுமா, நம்ம நம்பிக்கைங்க. அதான் தாவீது சொன்ன கோலியாத்தை பார்த்து, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர்ற, ஏன் உன் நம்பிக்கை அந்த பட்டயத்து மேல இருக்கு. ஆனா நான் நீ நிந்திச்ச பத்தியா, அந்த இயேசுவின் அந்த நாமத்துல நான் வரேன். கோலியாத் பட்டயத்தோடு வந்தான். ஏன் வந்தான்? அவன் பட்டயத்தை நம்பினான். தாவீது நாமத்திலே வந்தான்.
ஏனென்றால் அந்த நாமத்தை நம்பினான். அந்த நாமத்தை ஒன்று சொன்னால் நடக்கும். யார்? Come on, come on, come on, come on. Laying on his name, living under the name of Jesus is the real Christian life. Real Christian life is not just accepting Jesus Christ as our personal Savior. It is laying on, depending on his name, on living under his banner. அவருடைய நாமத்தை நம்பி 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 ஒவ்வொரு முறையும் பரலோகத்தில் வந்து நிற்பது. அவர் பேர் சொன்னா பாருங்க, நீ பட்டயத்தை தூக்கிட்டு வரடா, ஏன்னா பட்டயத்தை நீ நம்புறடா. ஆனா நான் நாமத்தில் வரேன்டா. கவனை நம்பலனா, நான் நாமத்தை நம்புறேன். ஏன்னா அவர் நாமம் உனக்கு பட்டயம் ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்ணும்னு எனக்கு தெரியும். சொல்லிட்டு சொல்றான், இந்த யுத்தம் கமா, இந்த யுத்தம் கமா, இந்த யுத்தம். சவுல் சொல்றான், தாவீது யுத்தம் உன்னுடையது, என்ன பண்ணிட்டு இருக்கிற, கர்த்தருடைய கிடையாது. தாவீது சொல்றான், என்னுடைய ஸ்கிரீன் பிளே சொல்றேன் நான். தாவீது சொல்றான், இது ஏன் யுத்தம் தான், ஆனா என்னைக்கு அவர் பேர்ல வந்துட்டேனோ, அவர் பேரை பயன்படுத்த நீ அவர் யுத்தம் தான்டா. கத்திய கைய. தாவீது எரிஞ்ச கல்லு கோலியாத்தோட நெத்தியில பட்டுச்சு. விழுந்த கோலியாத்து தாவீது கல்லுல விழல. இன்ஃபேக்ட் தாவீதோட கல்லுல விழுந்துட்டா, ஒரு கராத்தே மாஸ்டர் நான் கேட்டேன், பஞ்ச வயிற்றுல கொடுத்தா எங்க விழுவான்னு, முன்னாடி விழுவான். நெத்தியில கொடுத்தா பின்னாடி விழுவான். ஆனா ஏன் கோலியாத்து முன்னாடி விழுந்தான்? திரும்ப டயலாக் வந்துடணும். தாவீது போட்ட கல்லெல்லாம் டம்மி, பின்னாடி ஒருத்தர் கொடுத்தார் பார் அடி, அதான் ரம்மி. பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் போகாமல் in the name of Jesus, Jesus, Jesus. பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. உங்க பேருக்கெல்லாம் ஏடிஎம்ல காசு வராது, உங்க கார்டுக்கு தான் காசு வரும். அதனாலதான் அவர் கார்டை கொடுத்தாரு. உங்க கார்டை தூக்கி குப்பையில போடுங்க. அந்த 2500 ரூபாயே வச்சுக்கிட்டு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. எடுங்க சார் அவர் கார்டை. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே ரம்பம் ரம்பம் பபம் பண்டரம் ரண்டரம் டரம் டரம் டரம். இப்போ என்ன உன் பேரில் ஜெபிக்க போறியா, என் பேரில் ஜெபிக்க போறியான்னு கேட்டார். இப்போ எங்கே வந்துட்டீங்க? திரும்ப மேட்ருக்கு வந்துட்டேன். ஆஃபீஸில். ஆமாம், நம்ம ஏசுனார் பேர்லான ஜெபிக்க போகிறோம், பதில் அவர் பேருக்கு தானே வரப்போகுதுன்னு. சரி அப்படியே லைனில் இருக்க, ஜோம் பண்ணிடுவோம். ஜோம் பண்ணோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கட்டி பூரணமாய் சுகமடையட்டும். ஆண்டவர் உங்கள் பிள்ளையை சாட்சியாக நிறுத்தும். இப்போ இருக்கிற மனநிலையில் எனக்கு பதில் வருன்ற நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் ஒரு பேரை பயன்படுத்துகிறேன். அந்த பேர் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுடைய நாமத்தில் பேசுகிறேன். தேவனுடைய பேரில் யுத்தம் போனால் அந்த யுத்தம் யாருடைய யுத்தம்? கர்த்தர் நாமத்தில் போனால் கர்த்தர் யுத்தம். உங்கள் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் போயிடுச்சுன்னா அந்த ஜெபம் யார் ஜெபம்? இயேசுநாதர் ஜெபிச்ச ஜெபத்துக்கு என்னைக்காச்சும் பதில் இல்லாமல் போகுமா? கையெழுத்துங்க. இயேசு ஜெபிச்சு ஒரு பிரேயர் பாயிண்ட் இயேசுநாதர் கொடுக்குறீங்க, சாரி தம்பி அப்படின்னு சொல்லுவாரா? சார் நீங்கள் கூட விட்டுருங்க சார்னு சொல்லுவீங்க. அவர் சொல்லுவார், விட மாட்டேன், விட மாட்டேன், நான் வந்து பிள்ளையை சுகப்படுத்துவேன்னாரு. ஆனால் பிள்ளை செத்து போச்சு. அப்பா சொல்கிறாரு, அப்பாட்ட சொல்ல விட்டுருங்க சார். நீ என்னடா விடுறது? நான் விட மாட்டேன்டா. என்னைக்கு என் பேரில் வந்து ஒன்று நீ கேட்டுட்டியோ, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த நாமம் எப்படி பாருங்க, உங்களுக்கு ஒன்று அவர் பேர் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது நடந்தே ஆகும்.
ஏன்னா இயேசு ஜெபிச்சு பரலோகம் உலக சரித்திரத்தில் நோ சொன்னதே இல்லை. ஒண்ணே ஒன்று, சிலுவையில் அவர் ஜெபிச்ச ஜெபம், அந்த நேரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் ஜெபிச்சார். அதுக்கு மட்டும் பதில் கிடைக்கல. ஏன்? அதுதான் விஷயமே. ஏன் அதுக்கு பதில் கிடைக்கலன்னா, நம்ம பண்ற எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கணுன்றதுக்காக அவருடைய அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போனது. நல்லா கவனிங்க. சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டு என்ன, நான் உன்னை ஜெபிச்சேனே, அந்த மணி நேரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஜெபிச்சேனே, என் வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருந்தது இல்லையே. ஏன் இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கல? ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் இந்த பிரேயர் பாயிண்ட் பதில் வரல? அந்த நிமிஷம் அங்க இயேசு இல்ல, அந்த நிமிஷம் நான் தாங்க இருந்தேன். அங்கு பதில் கிடைக்காமல் போனதுக்கு காரணம், அங்கு நான் இயேசுவிடத்தில் போனேன். அந்த நிமிடத்தில் தான் இயேசு எனக்குள்